ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து மலேசியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக வந்து சொல்ல முடியல. அதில் வந்து க்ராசரிஸ்க்கு, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பில், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சொல்லாத இன்னும் சில விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, இல்லை உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு சேர்த்துறீங்கன்னா அதில் எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் வருது, இந்த மாதிரி மற்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, மொத்தமாக நம்மளுக்கு டோட்டலாக ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அதை பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து இல்லை. இங்கே மலேசியாவில் காரோட ப்ரைஸுமே வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கார் லோனுக்கு வந்து ஒரு 2.5லேருந்து 3% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஊரை வந்து கம்பேர் பண்ணும்போது கார் லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து 8 to 10% இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஒரு 2.5% தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ நம்ம இங்கே ஈஸியாக வந்து கார்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து நார்மலாக ஒரு சின்ன கார் எடுக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து மந்த்லி வந்து 500 ரிங்கேட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் பெரிய காராக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 750 ரேஞ்சில் வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரோட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து கட்டணும், அப்புறம் வந்து பெட்ரோல் இருக்குது முக்கியமாக. அதுக்கப்புறம் நம்ம எங்காவது வெளியில் போகிறோம், கண்டிப்பாக கார் இருக்குது அப்படின்னா வந்து வெளியில் போவோம். ஸோ இங்கே பார்க்கிங் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த பார்க்கிங் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒரு 800 ரிங்கெட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கார், அதாவது சின்ன கார் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 800 ரிங்கெட்ஸ் வந்து வரும். ஸோ இல்லை நான் கொஞ்சம் பெரிய காராக வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 1300 ரிங்கெட்ஸ்குள்ளே வந்து வரும். ஸோ நான் இப்போ சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அதாவது கார் இன்சூரன்ஸு, பெட்ரோலு, பார்க்கிங் ப்ரைஸு, இது எல்லாமே சேர்த்து மந்த்லி வந்து நம்மளுக்கு ஒரு 800 ரிங்கெட்ஸ் வந்து வரும். ஓகேவா? இது வந்து நார்மல் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் பெரிய கார் வச்சுருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1300 ரிங்கெட்ஸ் வரைக்கும் வந்து வரும். இங்கே வந்து பார்க்கிங் ப்ரைஸை விட வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே வந்து கார் வச்சுருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கார் வச்சுருக்காங்க. பைக்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே கார் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எங்காவது பே பண்ணி தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்க்கிங் ப்ரைஸும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு மந்த்லி நம்ம ஒரு டெய்லி போகிறவங்களா இருந்தால் அதில் ஒரு 100லேருந்து 200 ரிங்கெட்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாகலாம். ஸோ எப்போயாச்சும் போகிறோம், அக்கேஷ்னலாக ஒரு வீக்கெண்டில் மட்டும் வந்து போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ரேட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே என்னை பொறுத்தளவுக்கு இங்கே கார் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோம், இந்த புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எப்போயாச்சும் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம கிராப் புக் பண்ணி அதில் போகிறது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து போக முடியாது கிராப் புக் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து கார் இருக்குது. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம கார் வச்சுருக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து கார் வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அது மட்டும் இல்லை, குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கார் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது தான். ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து வாங்கினோம் காரு. என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாப்பா இருக்குங்காட்டி அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வந்து கேப் புக் பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே கிராப் சர்வீஸும் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட ஓன் கார் அப்படின்னா அவளை வந்து எங்காவது வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து கிராப் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து எந்த குறும்பும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கார் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ணலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். அதை வந்து
உங்களுக்கு வந்து கார் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்ம ஓன் கார் இருந்ததுன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கார் வாங்கலைன்னா கூட நீங்கள் வந்து பைக் அந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு கார் வேண்டாம், இல்லை பைக் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே வந்து இங்கே சூப்பராக தான் இருக்கும். ஸோ எல்ஆர்டியாக இருக்கட்டும், இல்லை எம்ஆர்டியாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இங்கே சூப்பராக தான் வந்து இருக்கும். ஸோ மெட்ரோ ட்ரெயின்லேருந்து லோக்கல் ட்ரெயின் எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்டு வந்து வாங்கணும். ஸோ அதை வந்து டச் அண்ட் கோ கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஒரு ஆளுக்கு வந்து அதில் ஒரு 100 ரிங்கெட்ஸ் பே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயினுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பஸ்லேனாலும் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பே வந்து அதுவே வந்து டெபிட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த கார்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா அங்கே வந்து டேப் பண்ணிவிட்டு இறங்குற இடத்துல வந்து டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து அதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்சனுக்கு வந்து நீங்கள் கார் எதுவுமே வந்து வச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி ஒரு 100 ரிங்கெட்ஸ் ஆகும். ஸோ இதுவே உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 × 2 or 3 அந்த மாதிரி 300 வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு மந்த்லி வந்து ஃபேமிலியோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் இருக்குது அப்படின்னா வந்து சின்ன கார்னா 800 ரிங்கெட்ஸ் வந்து வரும். இதுவே கொஞ்சம் பெரிய கார் அப்படின்னா வந்து 1300 ரிங்கெட்ஸ். இல்லை எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரிங்கெட்ஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அடுத்தது முக்கியமான மெயின் செக்ஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு அப்புறம் முக்கியமான செக்ஷன் ஸ்கூல் ஃபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கூலில் வந்து இருக்காங்க அப்படின்னா இங்கே ஸ்கூலில் சேர்த்த போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஊர் மாதிரியே வந்து கிண்டர் கார்டனும் இருக்குது. ஸோ 6 இயர்ஸ் வரைக்கும் வந்து கிண்டர் கார்டன் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி, செகண்டரி அது மாதிரி தான் வந்து இங்கேயுமே. ஸோ இங்கே வந்து லோக்கல் ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி யாரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒன்று தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து மலாய் ஸ்கூல் இருக்கும். ஸோ இங்கே வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து மலாய் தான். ஸோ மலாய் மீடியம் ஸ்கூல்ஸில் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஊர்லேருந்து வரவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் தான் வந்து குழந்தைங்கள வந்து விடுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கக்கூடிய ஐஜிசிஎஸ்சி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் வந்து கிண்டர் கார்டனில் வந்து விடுவோம் இல்லையா. ஸோ கிண்டர் கார்டனுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஏரியாலேயுமே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து குளோபல் இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்குது, விகாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்னு நிறைய இங்கே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸும் வந்து இங்கே நிறையா வந்து இருக்குது. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா மந்த்லி அவங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 400 ரிங்கெட்ஸ் வந்து வரும். அதுவே வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்கூலில் கொஞ்சம் பெரிய கிண்டர் கார்டன் எக்ஸ்பென்சிவாக வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா மந்த்லி அரௌண்ட் ஒரு 600லேருந்து 800 ரிங்கெட்ஸ் வந்து வரும். ஆனால் நமக்கு நல்ல கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேயே வந்து ஒரு 400 ரிங்கெட்ஸ்க்கே வந்து மந்த்லி ஃபீஸில் சூப்பராக வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அட்மிஷன் போடலாம். ஸோ ஒரு கிண்டர் கார்டன் போகிற குழந்தை உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து மந்த்லி அவங்களோட ஃபீஸ்க்கு அப்படின்னு ஆகும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூல் வேனில் தான் வந்து அனுப்பணும். அந்த மாதிரி வந்து வேனில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 100லேருந்து ஒரு 150 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கிளாஸில் வந்து சேர்த்து விடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி ஆகும். இப்போ நான் வந்து ஒரு குழந்தைய வந்து டான்ஸ் கிளாஸுக்கு சேர்த்துறேன், இல்லை வந்து நான் மியூசிக் கிளாஸுக்கு சேர்த்துறேன் அப்படின்னா அதுக்கு மந்த்லி ஃபீஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு 100லேருந்து 200 ரிங்கெட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிண்டர் கார்டன் போகிற குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட எஜுகேஷனுக்கான ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீஸ் இதெல்லாமே வந்து டோட்டலாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கூல் ஃபீஸ் கூடயே நான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கிண்டர் கார்டன் போகிற குழந்தைக்கு வந்து ஒரு 400 + 200 + 150 இந்த மாதிரி 750 to 800க்குள்ளே வந்து மந்த்லி வந்து ஆகும் கிண்டர் கார்டனுக்கு. ஸோ அடுத்தது இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூல் போகிற குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
பிரைமரி ஸ்கூல் போகிற குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் சேர்த்து மந்த்லி ஒரு 1800 ரிங்கெட்ஸ் வந்து வரும். அதுவே சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஐஜிசிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து நம்ம மந்த்லி 1000 ரிங்கெட்ஸ் பே பண்ணி சேர்த்து வைக்கிற ஸ்கூல்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து மந்த்லி 5000, 8000 ரிங்கெட்ஸ்லாம் வந்து பே பண்ணி படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் நார்மல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களா, இல்லை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்கூலில் வந்து சேர்த்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ நம்ம வந்து நல்ல ரிவ்யூ இருக்கக்கூடிய நல்ல ஸ்கூல்ஸில் வந்து சேர்த்துறோம் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 1800 ரிங்கெட்ஸ் ஆகும். அதுவே நல்ல ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து சேர்த்துறோம் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 3000 ரிங்கெட்ஸ் கூட ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நல்ல ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 1800 ரிங்கெட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இப்படி தனித்தனியாக வந்து கிண்டர் கார்டனுக்கு அதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூலுக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு கிண்டர் கார்டன் போகிற குழந்தையும் இருக்கலாம், ஒரு ப்ரைமரி ஸ்கூல் போகிற குழந்தையும் இருக்கலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம எஜுகேஷனுக்குன்னு எவ்வளோ மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி டோட்டலாக வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்டரி ஸ்கூல் போகிற குழந்தைக்கான ஃபீஸு. ஸோ ஸ்கூல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து செகண்டரி ஸ்கூல் போகிற குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2500 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் போகிற குழந்தைக்கு எவ்வளோ ஆகும்னு ஸோ நான் இப்போ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கிண்டர் கார்டனுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சில வீட்டிலலாம் வந்து ஒரு கிண்டர் கார்டன் போகிற ஸ்கூல் குழந்தையும் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் போகிற குழந்தையும் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை டோட்டல் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீட்டில் வந்து 2 ப்ரைமரி ஸ்கூல் போகிற குழந்தை கூட வந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 1800 ரிங்கெட்ஸ் வருதுன்னா அதை வந்து 2ஆக வந்து இன்டூ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல், ஒரு செகண்டரி ஸ்கூல் போகிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்த்து வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை இன்னும் வந்து எனக்கு ஸ்கூலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஸ்கூலை பற்றியே வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த 80% கம்பெனியில் வந்து அவங்களே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ சில கம்பெனிஸில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஸோ 80% கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கும் சரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்களே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் வந்து இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது, இல்லை ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிளினிக் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளினிக் போய் செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு 80 to 100 ரிங்கெட்ஸ் வந்து ஆயிரும். அதாவது ஒரு கன்சல்டேஷன் ப்ளஸ் மெடிசனுக்கு நீங்கள் ஒன் டைம் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 80 to 120 ரிங்கெட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு டைம் ஆகும். இது வந்து நார்மல் கிளினிக் நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து மீட் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னு சொல்லி அதாவது கைனகாலஜிஸ்ட் கிட்ட, அதாவது ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ், அதாவது போனோடனே வந்து அட்மிஷன் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். அது போக நம்மளுக்கு என்ன மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு அரௌண்ட் ஒரு 100 to 150 வந்து ஆகும். அதாவது நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 500 ரிங்கெட்ஸ் ஆகும். நான் சொன்னதை வச்சு நீங்கள் இங்கே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே 80% ஆஃப் த கம்பெனிஸில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் இப்போ சொன்ன வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு வச்சுக்கலாம். இனி நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம ஷாப்பிங் போகிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, இல்லை ஹோட்டல்ஸ் போய் வந்து சாப்பிட்றது, மூவிஸ் போகிறது, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன மாதிரி நம்ம மந்த்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட், அதாவது ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ற எக்ஸ்பென்சஸ் தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் ப்ரைஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே சவுத் இண்டியன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், எல்லா ஃபுட்டுமே வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். பட் பர்சனலாக வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊர் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபுட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன்.
சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு சரவணா பவன் போகிறோம், இல்லை வந்து நான்வெஜ்க்கு எதையாவது ஃபேமஸான ஒரு ஹோட்டல் போகிறோம், நல்லா ஃபைன் டைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இதுவே நம்ம வந்து நார்மலாக ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 10 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ தோசை அந்த மாதிரி எல்லாம் இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1 டைமுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 ரிங்கெட்ஸ்குள்ளேயே வந்து 2 பர்சன்ட்க்கு வந்து நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ரொம்ப ஃபைன் டைனிங்கான ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் வந்து அந்த காஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எனக்குமே இங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஓகே. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து ஆகும். இதுவே நம்ம ஊர் கூட கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் வந்து இங்கே ஃபுட் வந்து காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ஃபைன் டைனிங்கான ரெஸ்டாரண்ட் போய் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 பர்சன்ட்க்கு நான் சொல்கிறேன் ஒரு நியர்லி ஒரு 100 அரௌண்ட் 100 1 டைம் சாப்பிட்றதுக்கு நான் சொல்கிறேன் 100 ரிங்கெட்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு மீல்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றீங்க இல்லை நைட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70 அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து வரும். ஸோ நான்வெஜ்க்குன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். வெஜிடேரியன் அப்படின்னா அதை விட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நான் 2 பேர்த்துக்கு வந்து சொல்கிறேன், அதுவும் 1 டைம் வந்து சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போய் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து வீக்லி 2 டைம்ஸ் கூட வந்து வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ மந்த்லி ஒரு ஃபேமிலிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வெளியில் போய் சாப்பிட்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரு 200லேருந்து 300 ரிங்கெட்ஸ் வரைக்கும் நான் வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பென்சஸாக. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கம்மியாகலாம், இல்லை சில ஃபேமிலிக்கு வந்து அதிகம் கூட ஆகலாம். அது அவங்க வெளியில் போய் சாப்பிட்றத பொறுத்து தான். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து கிடையாது, நம்ம போய் சாப்பிட்றத பொறுத்து, நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத பொறுத்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவி டிக்கெட்ஸ் தான். ஸோ மூவி டிக்கெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 20 to 30 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். இப்போ வந்து அதில் வந்து நிறைய ஆஃபர்ஸும் வந்து சில டைம்ஸ் கொடுப்பாங்க, பை 1 get 1 ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு 20லேருந்து 30 ரிங்கெட்ஸ்குள்ளே இருக்கும். இதுவே நீங்கள் ஆஃப்டர்நூன் இல்லை நைட் ஷோலாம் புக் பண்ணுறீங்கன்னா 15 ரிங்கெட்ஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 2 பர்சனுக்கு வந்து வெறும் டிக்கெட் காஸ்ட் மட்டுமே வந்து ஒரு 45 ரிங்கெட்ஸ் வந்து வரும். அது போக நம்ம வந்து அங்கே ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம், பாப்கார்ன் வாங்குகிறோம், அந்த மாதிரினா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காரில் போகிறீங்க, அதுக்கு வந்து பார்க்கிங்க்கு அதெல்லாம் சேர்த்து நீங்கள் 1 டைம் வந்து மூவி போகிறீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் இதை வச்சு வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் மந்த்லி ஒன்ஸ்னா 60 to 70 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மூவி டிக்கெட்ஸ்க்கு வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம மூவி டிக்கெட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், அதோட மந்த்லி பட்ஜெட் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது ஷாப்பிங் தான். நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஏதாவது புதுசாக பார்த்தா அப்படி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து டாய்ஸ் ஏதாவது வந்து வாங்கி கொடுப்போம், இல்லை ட்ரெஸ் வாங்குவோம், இல்லை நமக்கு ட்ரெஸ் ஏதாவது வந்து எடுத்துக்குவோம். இதெல்லாம் வந்து மந்த்லி அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான், இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. சப்போஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஏதாவது வந்து செலவு பண்ணி தான் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியாது. இல்லை நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் மந்த்லி வந்து ஒரு 100லேருந்து ஒரு 200 ரிங்கெட்ஸ் வந்து நான் அலோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேமிலியாக இருக்கோன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வேறு கண்ட்ரியில் இருக்கோம், மலேசியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து போகிறோம், இந்தியா போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் வந்து ஆகும் இல்லையா. மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 2 டைம் வந்து நம்ம போயிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ட்ராவல் டைமும் வந்து ஒரு 4 hours தான். அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் வந்து வராது. ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், அதாவது அரவுண்ட் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சீசனல் ட்ரிப் போகிற டைமு இல்லை ஹாலிடேஸ் டைமில் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இல்லை நார்மல் டேஸில் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ் வந்து இதை விட வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டை பொறுத்து அந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ
ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து வருஷத்தில் ஒரு டைம் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை சிலர் வந்து வருஷத்தில் 2 டைம் போகிறவங்களா இருக்கலாம். ஸோ சிலர் இன்னும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்தியா போகிறவங்களா இருக்கலாம். ஸோ அதை வச்சு உங்கள் ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸையும் வந்து உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே மலேசியாவுக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரிப் போவோம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ட்ரிப் போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 months ஒன்ஸ் வந்து ட்ரிப் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. டூரிசம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கோலாலம்பூரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 3 days வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பீச் போகலாம், ஐலாண்ட் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நார்மலாக இப்போ இங்கே பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து ஒரு 3 days வருது, இல்லை 4 days வருதுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்து போயிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே ரொம்ப வந்து ட்ரிப்க்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 days பப்ளிக் ஹாலிடேஸ் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க, ஒரு 200 kilometers வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 700 to 800 ringgits வந்து ஆகும். அதாவது நீங்கள் வந்து காரில் போகிறீங்க, அங்கே ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே வந்து சேர்த்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு 700 ஒரு 800 ringgits வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலி பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்கிறேன். இதை நான் மறுபடியும் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரைஸ், நீங்கள் ட்ரிப் போகிற ப்ரைஸ் வந்து அது உங்கள் ஃபேமிலி பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். இது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்கிறேன். நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன். ட்ரிப் பிளான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 700 to 800 தான் ஆகும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை குழந்தை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மெய்டு வேணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து மெய்டெலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இங்கேயும் வந்து மெய்டெலாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார் பேசிஸ், அதாவது 1 hour 2 hours பேசிஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து மெய்ட் கிடைப்பாங்க. நீங்கள் வந்து 1 hour வந்து டெய்லி வந்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா 25 ringgits அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வீடு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 50 ringgits அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு டெய்லியுமே வந்து வரணும், எனக்கு வந்து டெய்லியும் வந்து டிஷ் வாஷ் பண்ணணும், டெய்லி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணணும், வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி வந்து பே இருக்கும். ஸோ மந்த்லி பேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 ringgits வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெய்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மந்த்லி வந்து நீங்கள் மெய்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 500 ringgits வந்து வரும். ஸோ நீங்கள் ஹவர் பேசிஸில் வேணும்னா ஹவர் பேசிஸில் எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி வேணும்னா வீக்லி அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி தான் வேணும் அப்படின்னா மந்த்லி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. ஸோ மெய்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து வேணுங்கிறவங்க மட்டும்தான் எல்லாருமே வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ஹோம் ரெண்ட்லேருந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வந்து மந்த்லி வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மலேசியா வரீங்க, இல்லை மலேசியாவில் வரப்போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். மலேசியாவில் ஒரு 3 to 4 members இருக்கிற ஃபேமிலி வந்து லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு 6000 to 8000 ringgits வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து வரும். ஸோ அரௌண்ட் ஒரு 7000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து முடிச்சிடலாம். இது வந்து அப்ராக்சிமேட் தான். இதில் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். அது ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸஸை பொறுத்து. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட சேலரி என்ன, நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.